குருச்சரணம். இதை கேட்கின்ற எல்லா குழந்தைகளும் எல்லா விதமான நலன்களையும் பெற்று நீடூழி வாழணும்னு வேண்டிக்கிறேன். இன்றைக்கி ஒரு அற்புதமான விஷயம் சொல்லித்தரப்பாரு. என்னென்னு பார்க்கலாமா? இப்போ உங்கள்கிட்ட யாராவது கொஞ்சம் சொன்னோடி கேட்க மாட்டாங்க, லொல்லு புல்லு பண்ணுவாங்க, தாழ்த்தி நடத்துவாங்க. நம்ம சொன்னபடி கேட்காம, நம்ம பிள்ளைகளை சொன்னபடி கேட்காத, அந்த மாதிரிலாம் நடத்துகிறவங்களுக்கு எப்படிங்கிறத பார்க்கலாம். துரியோதனன் இருக்காப்புல, நம்ம கிருஷ்ண பரமாத்மா அவர் தூதுவராக வராரு. இப்போ துரியோதனன் சொல்கிறான், நாளைக்கு கிருஷ்ண பரமாத்மா சபைக்கு வருவான். வர்றப்ப யாரும் எந்திரிக்கக்கூடாது, யாரும் அவருக்கு மரியாதை கொடுக்கக்கூடாது, கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்கணும் வேற சொல்லுவார். பீஷ்மர் கேட்பார், துரியோதனா நீ அவருக்கு சம்பந்தி வேற, உன் மகளை அவருடைய மகனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்க, எப்படி ஒரு சம்பந்தி நீ இப்படி நடத்த முடியும் அப்படின்னு கேட்பார். அவன் சம்பந்திலாம் கிடையாது, அவன் ஆயிரக்காடி பெண்களோட ஆடினவன், மாடு மேய்க்கிறவன், இப்போ தூதுன்னு வர்றான், அதனால் நான் அப்படித்தான் அவளை நடத்துவேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. வாயடைச்சு போயிட்டார் பீஷ்மர். நான் என்ன செய்யணும் அதை மட்டும் நீங்கள் செஞ்சால் போரும் அப்படின்னு துரியோதனன் சொல்கிறான். சரிப்பா அப்படின்ட்டு எல்லோரும் பேசாமல் இருக்காங்க. எல்லோரும் கால் மேலே கால் போட்டு உட்காந்து நல்ல வசதியாக உட்காந்து இருக்காங்க. கிருஷ்ண பரமாத்மா உள்ளே நுழையிறாரு. எப்படி? ஒரு அழகு பட்டு பீதாம்பரம், வாசனை திரவியங்கள், அப்படி மாலையோட அழகாக கிருஷ்ண பரமாத்மா உள்ளே நுழையிறாரு. அந்த அழகை பார்த்ததுமே எல்லோரும் மயங்கிட்டாங்க. இந்த லட்சத்தை கால் மேலே வேறு கால் போட்டு உட்காரணும்னா எப்படி உட்கார முடியும்? அப்படி வந்தால் தான் அடுத்த நிமிஷம் உள்ளே நுழைஞ்ச உடனே துரியோதனை தரதர அவர் காலில் விழுந்தான். விழுந்த உடனே எல்லாரும் காலில் விழுந்துட்டாங்க. விழுந்து துரியோதனை எழுந்திரிச்சு போய் சிம்மாசனத்தில் உட்காந்துக்கிட்டான். துரியோதனை பீஷ்மரை பார்த்து, பீஷ்மர் கையை காட்டுறாரு, நீ தான் விழுந்த, அதனால் நாங்களும் அப்படி பண்ணோம். நீ என்ன சொன்ன, நான் என்ன செய்கிறேனோ அதை நீங்கள் செய்யுங்கன்னு சொன்னேன், அதை நாங்கள் செஞ்சோம் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ நமக்கு தேவை என்னென்னா, கிருஷ்ண பரமாத்மாவுக்கு ஒரு பவர் உண்டு. அதாவது வஷட்கராயன் அப்படிங்கிறது ஒன்று உண்டு, ஒரு பேர். அதுக்கு என்ன மீனிங்னா, எந்த எதிரிகளும் எந்த மனிதனும் அவங்கள மீறி நடக்க முடியாது, அவங்களுக்குள்ள அடக்கமாயிருவாங்க. அவங்கள அவமரியாதையாக நடத்த முடியாது, அபவாதியாக பேச முடியாது. அந்த பேரை உடைய அந்த கிருஷ்ண பரமாத்மா வஷட்கராயன் என்ன ஆச்சு, உள்ளே நுழைஞ்ச உடனே எல்லாரும் வசமாயிட்டாங்க. அதுதான் உண்மை. வஷட்காராய நமக, வஷட்காராய நமக, வஷட்காராய நமக. இதை 3 தடவை சொல்கிறீங்க. உங்களை எதுக்குறவங்க, உங்களை வெறுக்கிறவங்க எல்லாரும் உங்களுக்கு தாளம் போடுவாங்க. அவ்வளோதாம்மா விஷயம். நீங்கள் நல்லா பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, 1 ஸ்பூன் போகிறப்ப பாலை மட்டும் 1 ஸ்பூன் குடிச்சிட்டு போனீங்கன்னா யாருமே உங்களை தூசகமாக நடத்த மாட்டார்கள். புரிஞ்சுக்கணுங்களா? பைடா செல்லங்களே, ஐ லவ் யூ.